பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பல பாடுகளை பட்டு சிலுவையிலே தன்னுடைய மாம்சத்தை, தன்னுடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்தார். அவருடைய அன்பு விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதை நாம் நினைவுகூறும்படியாகத்தான் உலகமெல்லாம் இன்றைக்கு குட் ஃப்ரைடே என்று சொல்லி இந்த நாளை அனுசரிக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட இந்த குட் ஃப்ரைடே அனுசரிக்கிறோம். ஆகவே தான் பாருங்க, அதை குறித்ததான ஒரு வார்த்தையை இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இயேசுவை இரவெல்லாம் விசாரித்து சிலுவையில் அறைய போகிறார்கள். ஒரு பாரமான சிலுவை அவர் மேல் ஏற்றினார்கள். எந்த எருசலேம் தெருக்கள்ல தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவர் கனப்படுத்தப்பட்டாரோ, எந்த எருசலேம் தெருக்கள்ல அற்புதங்களை செய்து மகிமைப்பட்டாரோ, ஜனங்களெல்லாம் அவரை வாவலாய் பின்பற்றினார்களோ, அதே எருசலேம் தெரு வழியாக அவர் இரத்தம் சொட்ட சொட்ட, அடிகள் ஏற்று, கை கால்கள்ல இரத்தம் சொட்ட சொட்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அவர் அங்கே விழுந்து விழுந்து செல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அவர் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஏன் அங்கு கொண்டு போய் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் படிக்கும்போது, ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனால் கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இதற்காகத்தான் அவர் சிலுவையை சுமந்து கொல்கதாவுக்கு அவரை கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, இந்த பாடுகளை பாருங்க. நாம் சுமக்க வேண்டியதெல்லாம் அவர் சுமந்தார். நாம் வியாகுலப்பட தேவையில்லை. நம்முடைய பாரங்கள், கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன். ஆகவே கர்த்தருடைய வழிகளை நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். ஆண்டவர் மேல அன்பு கூறுவோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். எவ்வளவு அன்பு பாருங்க, சிலுவையின் அன்பு. அந்த அன்பை தியானித்து அந்த கல்வாரியில் வெளிப்படுத்தப்பட்ட அன்பைக்கு அடிமைகளாக தேவனுக்கு பிரியமாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களுக்காக இந்த உலகத்துல வந்து உடைய ஜீவனையும் உடைய இரத்தத்தையும் தந்து நகரவாசலுக்கு புறம்பாக பாடுபட்டீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு மீட்பை தரும்படி, எங்களை விலையேற பெற்றவர்களாக மாற்றும்படி, எங்களை உடைய ராஜ்யத்துல சேர்க்கும்படி, எங்களை பரலோக ராஜ்யத்துல எங்களுக்கு சுதந்திரம் தரும்படி இந்த பாடுகளை சகித்து ஆண்டவரே, இந்த பாடுகளை நாங்கள் நினைக்கிறோம். உடைய அடிச்சுவடுகளில் நாங்களும் வருகிறோம். நாங்களும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். காலை வேளையிலே ஒவ்வொருவர் மேலும் அவிதமான ஒரு கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதியும், தயவாயிரும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.